அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இப்போ ஒரு மிக குழப்பமான கேள்வி சுற்றிட்டுருக்கு. என்னென்னா, யாரை நம்புறது? யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு. இந்த கேள்வி இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எழுந்ததில்லை. இது ரொம்ப வருஷமாகவே தூபம் போட்டு வளர்க்கப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது ஒட்டுமொத்தமாகவே தமிழக அரசியலே ஸ்தம்பித்து விட்டது போலவும், எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது போலவும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. சென்ற தேர்தலிலே யார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி சகாய அரசியலுக்கு வரணும், இவர் அரசியலுக்கு வரணும், அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நிறைய கோஷங்கள். இது எல்லாமே இந்த நம்பகத்தன்மையற்ற விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்குது, அல்லது ஒரு அரசியல் வெறுமை இருப்பது போல் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு அதால் கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன், நம்பகத்தன்மை பற்றி. என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா தயாரிப்பாளர், அவர் தமிழ் தேசிய சார்புடையவர். அவர் நாம் தமிழர் கட்சியில் மிகவும் ஈடுபாடு உள்ள ஒருவர். அவர் நகைச்சுவை படம் ஒன்று தயாரிக்கிறார். அதற்கு வசனம் எழுதுவதற்காக நான் ஒரு வார்த்தையில் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போ நடந்த டிஸ்கஷன் பேசிகிட்டு இருந்தப்போ, யாரை காமெடியன் யாராவது இப்போ இருக்கிறதில்ல போடலாம் அப்படிங்கிறப்ப ஆர்ஜே பாலாஜின்னு நான் சொன்னேன். அவர் முகம் சுளித்தார். என்ன சார், ஏன் சார், என்ன பண்ணணும்னா, இல்லைப்பா காமெடிலாம் விடு, காமெடி நல்லா இருக்கு, நல்லா அந்த விஷயம்லாம் விடு, ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஆட்களை நான் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாரு. என்ன சார் நம்பகத்தன்மை அவர் மேலே? என்ன சார், இல்லை எனக்குமே அவர் மேலே 1008 டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்காக நம்பகத்தன்மை இல்லைன்ற அளவுக்கு என்ன பண்ணாருங்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் அதை தான் நேற்று கலைஞர் டிவி பேட்டியில் கூட சொன்னேன். என்னென்னா, இந்த மெரினாவில் 10 லட்சம் பேர் கூடுறதை கூடிய நாளில் ஆர்ஜே பாலாஜி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, 3 ஆண்டுகளாக யாருமே போராடலை, நம்ம தான் போராடியிருக்கோம் அப்படின்னு அது இந்த ப்ரெஸ் ரிலீஸில் முதல் பத்திலே வருது. இது எவ்வளோ அபாண்டமான ஒரு பொய்! என்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை 2014 இருந்து நடக்கலை, 2014 என்னையிலேருந்து நடக்கலையோ, அதாவது அன்னைக்கே எவனுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணிட்டாங்க 2014 தெரிஞ்சு அவெல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டான். யாருன்னா, திமுக போராடியது, நாம் தமிழர் கட்சி போராடியது, பாமக போராடினாங்க, நிறைய தமிழ் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அதாவது உண்மையான சமூக ஆர்வலர்கள், அவங்க எல்லாருமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பாவம் இன்றைக்கி தான் தடை பண்ணதாக இவர் நினச்சிட்டு இருக்கார் போல். அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்காரா, இல்லை அந்த கூட்டத்தை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாரு அந்த ப்ரெஸ் ரிலீஸை விட. சரி, அது கூட அதை விடுங்க. ஆனால் இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரங்கள் யாருக்காக? அல்லது யாருமே நமக்காக போராடல, யாருமே இந்த காசுக்காக போராடல அப்படின்னு மக்களை திசை திருப்புவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நம்பகத்தன்மை இல்லா செயல். இதை தான் அந்த தயாரிப்பாளர் கவனிச்சிருக்காரு. அப்புறம் வழக்கமாக எங்களுடைய அந்த டிஸ்கஷனில் ஹிப்பாபாதியின் பெயரும் வந்தது. ஹிப்பாபாதி இவ்வளோ விளக்கெல்லாம் தேவையில்லை, நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படிங்கிறது அவரே வீடியோ போட்டு அழகாக சொல்லிட்டு போயிட்டார், கையெடுத்துலாம் கும்பிட்டு. ஆனால் இவர்கள் எப்படி தன்னால் மக்களை இப்போ ஒரு மக்களுடைய ஈகோவை எப்படி தூண்டினார்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நான் 6வது நாள் காலையில் மக்கள் போலீஸ் வேண்டி கேட்டுக்கொண்ட பின்பும் கலைஞ்சு போகாததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக நான் இவர்களை கருதுகிறேன். ஏன்னா, இதில் எவ்வளவு அளவு காவல்துறையின் தப்பு இருக்கோ அதே அளவுக்கு இவர்களது தவறும் இருக்குது. 5 நாட்களாகவே யாரையும் நம்பாதீங்கன்னு இவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல எதிரிகளாக்கி கொண்டே இருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி அதில் முக்கியமான ஆள். மைக்கை பிடிச்சிட்டு சுமோவில் கொடியை கட்டிட்டு, எந்த அரசியல்வாதி சிக்னலை காண்டி போனாலும் நிப்பாட்டுங்க, கேள்வி கேளுங்க, அடுத்து ஸ்கூலில் ஃபீஸை கொட்டா வாங்கன்னு என்னென்னமோ சொல்லி, ஏன் அரசியல்வாதி மட்டும்தான் சிக்னலில் நிற்காமல் போகிறான்னா, இன்றைக்கி கடந்த 3 நாளாக சென்னையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு அரசியல்வாதி கூட கொடியை கட்டிட்டு சிக்னலை தாண்டி போகலாம், எல்லாம் நம்மளால் தான் போகிறோம். 10 வரைக்கும் நம்ம சிக்னல் இருந்தால் பின்னாடி இருந்து கெட்ட வார்த்தைலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மெரினால் நின்றுப்பான் அவனும். ஏன்னா ஒரு 3 நாளாக ஒரு 5 நாளாக எல்லாருமே தானே பாதி சென்னை அங்கே தானே இருந்துச்சு. அப்போ அங்கே நிற்கிறப்ப போராட்டம் இருக்குது, இங்கே சிக்னலில் அவங்களால நிற்க முடியல. இதெல்லாம் இந்த மாதிரியான உண்மைகளை மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் கைத்தட்டு கிடைக்காது. மக்கள்கிட்ட போய் மக்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதற்கு நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பெரியார் போன்ற ஒரு மனநிலை வேணும். அது ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஆளுங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நேர்மையோடையாவது நடந்துக்கலாம்ல, அதையும் அவங்க பண்ணலை. இன்னொன்று, இந்த அரசியல்வாதிகளை நம்பாதீங்க இவங்கெல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா, அரசியல்வாதிகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களை ஏமாற்றுவாங்க. சினிமாக்காரங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இப்போ இந்த கமல் மொழியிலே சொல்ல வேணும் அப்படின்னா, லாரன்ஸை விட்டுட்டேன். லாரன்ஸ் இந்த போராட்டம் நடந்த உடனேயே 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் இவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறேன்னு சொல்கிறது
எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். இதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப பெருமையாக தெரியும். ஆஹா, ஒரு தமிழன் கொடுத்துட்டான் அப்படின்னு. நீங்கள்லாம் பிச்சை கேட்க போல, நம்மலாம் இங்கே நின்று பிச்சை கேட்க போல, சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே போய் நம்ம நிற்கல. ஒரு உரிமையை கேட்பதற்காக முதல் நாளே அவர் வந்து அறிவிக்கிறார் அப்படின்னா, இப்போ இன்னும் 5 நாள் நடக்கும், எப்படி ஏற்றிடும்னு நினைக்கிறாரா? ஏன் நாள் வந்து ஒரு தனக்கு தானே உணவு வாங்கி கொள்ள முடியாத ஆட்கள் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அறிவித்தா இவர்கள் நம்மை புகழ்வார்கள். உண்மையான தமிழன் ஷேர் செய், பச்சை தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யணும், நமக்கு பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதை நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம உடனே தமிழன், வீரத்தமிழன், எழுச்சி தமிழன், இந்த தமிழன், அந்த தமிழன் போட்டு உணர்ச்சியால் உந்தப்படுகிறோம். ஆக இப்படி சாதாரணமாக கவனிக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம எளிதில் கடந்து போயிடுறதுனால தான் இதெல்லாம் நமக்கு புரியுதில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளை நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த 5 நாளாக சொன்னதுக்கப்புறம் யாரை நம்புவது? இந்த இடத்துல தான் கமல் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கமல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 நாட்களுமே மக்களுடைய போராட்டம் இது, அந்த ஒளியை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள்னு கமல் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் இந்த மக்கள் போராட்டத்தோட ஒட்டுமொத்த ஒளியும் 3 பேர் நல்லா வாங்கினாங்க. அவங்க 3 பேருமே சினிமாக்காரர்கள். 3 பேருக்குமே மக்களுடைய விசில்கள் தேவைப்படும் ஆட்கள். ரொம்ப அழகாக வந்து மைக்கை பிடிச்சி உணர்ச்சிகரமாக பேசி அந்த என்ன படம் ஆயுத எழுத்தில் வர்ற சூர்யா மாதிரிலாம் டயலாக் பேசி இது பண்ணாங்க. ஆக இந்த மாதிரியான விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போது அதிலேயே எடுத்துக்கோங்களேன், ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எதுக்கு போராடவங்கிறாருன்னா, ஸ்கூல் ஃபீஸு கூட்டினா போராடவங்கிறாரு. நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு நடுவில் நீட்டு தேர்வுன்னு ஒன்று வருது. அது வந்தால் இங்கே இருக்கிற நம்மளுடைய கட்டமைப்பு, தமிழ்நாட்டோட அந்த கல்வி கட்டமைப்பை ஃபுல்லாக வட இந்தியர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காகவே வருகிற ஒரு, அதாவது நம்ம வீடு கட்டி, நம்ம நல்லா ஒரு வீடு கட்டி நம்ம வசதியாக 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கலாம், நம்ம கட்டி வைக்க, அதாவது தமிழ்நாடு அரசு நமக்காக கட்டி வைக்க, அதை அவர்கள் வந்து சொந்தம் உடனே அந்த வீடெல்லாம் அவர்கள் ஆக்கிரமிக்க போகிறார்கள். இதுதான் ஜல்லிக்கட்டை விட மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இது ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஆட்கள் இதை பற்றி பேசவே மாட்டார்கள். ஏன்னா அது வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு விஷயம். இவரோட இந்த மாதிரி ஆட்களோட நம்பகத்தன்மைக்கு இன்னொரு உதாரணம், இந்த டிமானிட்டைசேஷன் பிரச்சனை எப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. டிமானிட்டைசேஷனை மோடி அறிவிக்கும் பொழுதே, அவர் லைவில் அறிவிக்கும் பொழுதே இவர் ஒரு வீடியோ போட்டார். என்னென்னா, டோன்ட் பேனிக், இது வந்து சுதந்திரத்துக்கு அடுத்த மிகப்பெரிய போர், நாளிலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் பேனிக், அதில் நீங்கள் பேங்க்கு போனால் காசு கிடைக்கும் அப்படின்னு நம்ம மோடி கூடவே இருந்து பார்த்த மாதிரி அடுத்த நாள்லேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு டிமானிட்டைசேஷன் இந்தியாவுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு. அது ஒரு ஆரம்பத்தில் மோடியை ஆதரித்தவர்கள் கூட இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற இந்த முடிவு வந்து மிக தவறாக முன்னெடுக்கப்பட்ட, மிக தவறாக நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம்னு ஒத்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நைட்டோட நைட்டாக அவ்வளோ ஆர்வமாக வீடியோ போட்ட ஆள் மறுப்பு வீடியோவோ இல்லை ஒரு மோடி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோ ஒரு வீடியோவே போடலை. சரி, என்னடா அப்படியே சைலண்ட் ஆகிட்டாருன்னு பார்த்தா ட்விட்டரில் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்னா, சார் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டிமானிட்டைசேஷன் நவுக்கு? நம்மால் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அது நான் ஆரம்பத்தில் நினச்சேன், ஆனால் இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப எனக்கு தவறாக தெரியுது அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ நியாயமான ஆள், உங்களுடைய வீடியோ டிமானிட்டைசேஷனை நீங்கள் ஆதரித்து ஜெயிந்து டோன்ட் பேனிக்னு பேசின வீடியோ வைரலாக போகுது, அதுக்கு நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் ஒரு மறுப்பு வீடியோ வெளியிட்டிருக்கணுமா வேணாமா, அல்லது அதை கண்டித்து வெளியிடணும்? இல்லை. சரி, இதே மாதிரியான ஒரு விஷயத்தை மறுபடியும் பண்ணுறீங்க ஜல்லிக்கட்டில். என்னென்னா, ஏற்கனவே மாணவர்கள் தான் போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள்னு காவல்துறை சொல்லி அப்படி சித்தரித்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையிலேயே வீடியோ வெளியிடுறீங்க. ஏன் நீங்கள் நிற்கிறீங்க, மாணவர்களும் இருக்கலாம் அப்படி இப்படின்னு. எங்கே இருந்து சமூக விரோதிகள் தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. யார் சமூக விரோதிகள்லாம் 5வது நாளே வீட்டுக்கு போய் நல்லா சேஃபாக தூங்கி எந்திரிச்ச கலையோடு தான் வீடியோ போட்டாங்க. ஆனால் அதை தவிர வேறு யார் சமூக விரோதிகள் இங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத ஆட்கள் இவர்கள்லாம் சேர்ந்து அரசியல்வாதியை நம்பாத. அரசியல்வாதியை நம்பலைன்னா நீங்கள் வேறு யாரை நம்புவீங்க? அரசியல்வாதிகள் தான் அமைப்பு. நீங்கள் அரசியல்வாதிகளை நம்ப வேணாம், அரசியல் அமைப்பை நம்ப வேண்டுமா வேணாமா? இதுதான் கமல் போன்ற விஷயம் தெரிந்தவர்களுக்கும் இதை போன்ற அரைவேக்காடுகளுக்குமான முக்கியமான விஷயம். கமலும் இந்த போராட்டத்தை முதல் நாளிலிருந்தே ஆதரித்து கொண்டிருந்தார். ஆனால் அடிதடி நடந்த பின்னும் அவர் முதல்வர் என்னும் அமைப்பை தொடர்பு கொள்கிறார். அவருக்கு ஓபிஎஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே கமலை வந்து ரொம்ப அவமரியாதையாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் அந்த வெள்ளம் சமயத்தில். இருப்பினும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் ஓபிஎஸ் வகிக்கும் முதல்வர் அப்படிங்கிற அமைப்பு, அதன் மேல் மதிப்பு வைத்து முதல்வரிடம் விளக்கம் கேட்கிறார். அடுத்து ப்ரெஸ் மீட் வைத்து மீண்டும் அந்த அமைப்பின் மீதான தனது நம்பிக்கையை நிரூபிக்கிறார். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இது எடுக்கிறார். இதுதான் ஒரு அரசியலை பற்றி தெரிந்தவர்கள் ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கும், ஒன்றுமே தெரியாமல்
ஒன்றுமே தெரியாமல் வாட்ஸ்அப்பை மட்டுமே நம்பி வாழும் ஒரு சில ஆட்கள், அல்லது தங்களது புகழுக்காக அரசியலை கையில் எடுக்கும் ஆட்கள் ஒரு விஷயத்தை அணுகுவதற்குமான வித்தியாசம். கமல் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்க முடியாதா? இல்லை அவர் ஒரு முக்கியமான மெயின் இதாக ஆக முடியும்? இவரை விட எழுச்சி உரையெல்லாம் கமலும் ஆற்றுவார். ஆனால் அவர் அதை வந்து தேவைப்படலை. அது நம்ம மேலே வாங்கிக்கிறதே ஒரு அசிங்கம்னு நினச்சிது. அவருடைய ரசிகர்களையே தவறாக உபயோகிக்காத ஒரு விஸ்வரூபம் படம் பிரச்சனை. அப்போ ஆக இது வந்து ஒரு சாதாரண ஒப்பீடு தான். இந்த மாதிரியான ஒப்பீடை செய்யும் பொழுது தான் இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் போராட்டம் மட்டும் இல்லை, சும்மா ஒரு கருத்து சொல்லும்பொழுதே அவன் எதை பேசுகிறான்னு மட்டும் பார்க்காதீங்க, அவன் எதை பேசாமல் விடுகிறான் அப்படிங்கிறது பாருங்கள். ஒருவன் எதை பேசுகிறான் என்பதை விட எதை பேசாமல் விடுகிறான் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதெல்லாம் பேசாமல் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை பேச மாட்டார்கள். இவர்களுக்கு எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துமோ அதெல்லாம் பேச மாட்டார்கள். சும்மா அவங்கள வந்து ஹீரோவா, நீ தான் ஹீரோ, அடி தூக்குன்னு பேசிட்டு வீட்டில் போய் நல்லா சொகுசாக தூங்கிடுவான். அடுத்த படம் அவங்க படம் ரிலீஸ் ஆகிறப்ப இவர் தான் நமக்காக போராடினார், பச்சை தமிழனின் படத்தை உடனே பாருங்கள், நீங்கள் மீம்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பீங்க. ஆக அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கை இழப்பது அப்படிங்கிறது உங்கள் மீது நீங்களே நம்பிக்கை இழக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இருக்கிறது மக்களாட்சி. ஆயிரம் வருஷமாக என்னென்னமோ ஆட்சி முறைகள் எல்லாம் முயன்று கடைசியாக மக்களாட்சி தான் இருப்பதில் சிறந்தது நம்ம வந்திருக்கோம். அந்த மக்களாட்சி தத்துவமும் கூட ஒப்பீட்டு அளவில் எது நல்ல கட்சி, யார் நமக்கு ஒப்பீட்டு அளவில் நல்லவர்களாக இருப்பார்கள், அல்லது அது சார்ந்து தான் நம்ம மக்களாட்சியில் முடிவெடுக்க முடியும். இது வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி. இதில் நீங்கள் உட்டோப்பியாவை எதிர்பார்க்க முடியாது. ஒரு பர்ஃபெக்ஷன் என்பதே மித் எனும் பொழுது உங்களை இந்த மாதிரியான ஆட்கள் பர்ஃபெக்ஷன் இல்லாத இதை வந்து காணல் நீரில் குளிக்க கூட்டி போகிறேன்ற மாதிரி இவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதில் வந்து நீங்கள் இருக்கும் ரியாலிட்டியை இன்னும் மோசமாக ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள். நோட்டாக்கு ஓட்டு போடுவேன் அங்கே நின்று பேசுகிறது. நோட்டாங்கிறது மக்களுக்கு எவ்வளோ பெரிய தீங்கான ஒரு விஷயம். ஆளுங்கட்சிக்கு எதிராக விழ வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஃபுல்லாக நோட்டாக்கு திருப்பி விட்டால் மீண்டும் எந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிறீர்களோ அதே ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான அரசியல் அறிவு இல்லாத ஆட்கள் முட்டாள்தனமாக செய்யும் பரப்புரைகளால் மீண்டும் மக்களாட்சி ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நம்பகத்தன்மையே இல்லாத ஆட்கள் இவர்கள். அதை முதலில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் என்றாலே கெட்டவர்கள், தீயவர்கள் அப்படிங்கிற பிம்பம் வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம். நான் வந்து அதுக்காக அவர்கள் ரொம்ப புனிதமானவர்கள், அவர்களே நம்பியிருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அரசியல்வாதி மேலே நம்பிக்கை வைக்க வேணாம். இந்த கேஸ் நீங்கள் யார் மேலேயுமே நம்ம வந்து நம்பிக்கையை வைக்க அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அமைப்பை நம்பி தான் ஆக வேண்டும். இப்போது அந்த அமைப்புக்கான போராட்டம் தான் நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. யார் முதல்வராக இருந்தாலும் அந்த அமைப்பு நமக்கு ஆதரவாக தான் இருக்கும். அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை விட்டுட்டீங்க அப்படின்னா தோற்று போயிடுவோம். மக்களாட்சி அப்படிங்கிற தத்துவம் தோற்று போயிடும். இன்றைக்கி ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த நம்மளே சட்டம் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு 4 நாள் எடுத்துருச்சு. நாளே தெரிஞ்சிருந்தால் அவரை இங்கேயே சட்டம் போடலாங்கிறது அவருக்கு யாராவது சொல்லியிருந்தால் நாளே போட்டிருக்க முடியும். ஆக இந்த மாதிரி 4 நாள் ஆகும். இந்த ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு நாள் எடுக்கும் ஒரு விஷயம் 6 நாள் 5 நாள் ஆகலாமே தவிர அந்த அமைப்பை வந்து நீங்கள் நம்பி தான் ஆக வேண்டும். அந்த அமைப்பை எப்படி சரிப்படுத்தலாம், அல்லது நம்மளுடைய பங்கு என்ன? இது வந்து எடுத்த உடனே மந்திரத்தில் மாங்காய்கள் காய்க்காது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்க வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்து அவரை நம்ம பிரதமராக்கி என்ன மாதிரியான மாங்காய்களை அவர் காய்க்க வைத்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக உரம் போட்டு ஏதோ கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டு இருந்த மரத்தையும் மொட்டை மரமாக்கினது தான் அவர் செய்த சாதனை. அதனால தான் இந்த உட்டோப்பியாவை நோக்கி கூட்டி போகிறேன் அப்படிங்கிற இந்த உட்டோப்பியா கைடுகளை வந்து முழுவதுமாக நம்பகத்தன்மை இல்லாத ஆட்களாக புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஆக இறுதியாக சொல்வது அப்படின்னா, மக்களாட்சிக்கு எதிராக உங்களை பேச வைத்தால் நீங்கள் உங்களுக்கு எதிராகவே பேசுவதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. அதனால தான் சரி இந்த மக்களாட்சியை எப்படி ஒழுங்காக நடைபெற வைப்பது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் முழுக்க ஒரு வதந்திகளை நம்பியே அரசியல் முடிவெடுக்கும் ஒரு சமூகமாக மாறிட்டோம் நம்ம. யார் சொன்னால் ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், யாருப்பா சொன்னா அப்படின்னா அவன் பேசிக்கிட்டாங்க. யாருப்பா சொன்னா அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. எங்கே பார்த்தேன்? முகநூலில் பார்த்தேன். ஒரு முன்னாடி வந்து செய்திகளில் வருது பாருன்னு சொல்கிற பழக்கமே இப்போ இல்லாமல் போச்சு. வாட்ஸ்அப் இருந்து தான் நம்மளுடைய செய்திகளையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தான் ஒரு சட்டம் வந்து ஒரு முதல்வர் வந்து வாக்குறுதி தராரு, இல்லை இதை மாற்ற முடியாது, நான் வந்து உறுதி தரேன்னு 5வது நாள் சொல்கிறாரு, அதை நம்ம நம்பியிருக்க வேண்டும்.
ஏன் நம்ம நம்பலை, நம்மளை அந்த 6வது நாள் நின்ற ஆட்கள் நம்பலை அப்படின்னா, அந்த 5 நாட்களும் தொடர்ந்து அவர்கள் அரசியல்வாதிகளை நம்பாதே, அரசியல்வாதி நம்பாதேன்னு சொல்லி ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள். யார்? சமூக விரோதிகள். சமூக விரோதிகள்னால் துப்பாக்கிகளை தாங்கி கொண்டு வெடிகுண்டுகளை வீசுபவர்கள் அல்ல. மக்களாட்சிக்கு எதிராக அரசியலை நம்பாத, அரசியல்வாதிகளை நம்பாதுன்னு சொல்கிறவங்களும் சமூக விரோதிகள் தான். ஏன்னா ஒரு சமூகம் தன் மீதே வைக்கும் நம்பிக்கையை உடைப்பவர்களை சாதாரண ஒரு எதிரியை என்னால் பார்க்க முடியல. மிகப்பெரிய தீங்கை இந்த சமூகத்துக்கு இழைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவங்க ஆயுதங்களை தூக்குவதில்லை, ஆனால் ஆயுதங்கள் நிகழ்த்தும் ஆபத்தை விட மிகப்பெரிய பேராபத்துக்கள் அவர்களால் இந்த சமூகத்துக்கு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போது இந்த விஷயத்தில் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா கமலை தான் எடுத்து கொள்ள வேண்டும். அவர் போன்ற ஆட்கள் அதுதான், நீங்கள் ஒட்டுமொத்தமாக போய் யார் மேலேயுமே நம்பகத்தன்மையை வைக்க வேண்டியதில்லை. அந்த அமைப்பை நம்புங்கள். அந்த அமைப்பின் மீதான உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே குறைத்து மதிப்பிடாதீர்கள் அல்லது குலைத்து கொள்ளாதீர்கள். இதுதான் இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை ஒரு மக்களாட்சி சீராக நடைபெறுவதற்கு மிகவும் அவசியம். இது மெல்ல மெல்ல ஒரு மெதுவான மாற்றத்தை தான் தரும், ஆனால் அதுதான் நிரந்தர மாற்றமாக இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் ஒரு பட்டன் அமுக்குனா எல்லாம் மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறான ஒரு நிலைக்கு தான் நம்மளை இன்னும் அது கூட்டி செல்லும். நன்றி, வணக்கம்.